மிகவும் புலமை வாய்ந்து பெரிய புராண சொற்பொழிவு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று நம்ம திருமந்திர ஆசிரியர் அடிக்கடி கூறுவார். அந்த வகையிலேயே சென்ற மாதம் அவர்கள் அம்மா அவர்கள் திருமந்திர வகுப்பு எடுத்த போது அவருடன் பேசிக் கொண்டிருந்த போது இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இருக்கு, பேசலாம்னு. தாராளமா பேசலாம் ஐயான்னாரு. அவங்க சொன்னதன் அடிப்படையிலே இந்த பூசலாருடைய வாழ்க்கை, அவருடைய நெறியை பற்றி பேசலாம் என்று சொன்னேன். என்னை பொறுத்தவரை என்னை அடிக்கடி ஐயா பேச சொல்லுவார். நான் பேசுவதை விட நான் நேசிக்கும் கொள்கைகளை மற்றவர்கள் பேச கேட்பதிலே எனக்கு ஒரு தனி ஆனந்தம். அந்த வகையிலே தான் நமது திருமந்திர ஆசிரியர் மரியாதைக்குரிய துணை துணை கமிஷனர் அம்மா ஜெயந்தி அம்மா அவர்கள் வள்ளலார் கண்ட சிவம் என்ற தலைப்பிலே பேசினார். அதற்கு அடுத்து அது சன்மார்க்க நெறி, அடுத்ததாக பூசலார், இது அக வழிபாடு. நான் திருமந்திர மாணவனாக இருக்கின்ற காரணத்தினாலே அக வழிபாட்டின் மீது எனக்கு மிகுந்த ஈடுபாடு உண்டு. அக வழிபாடு இதனுடைய சிறப்பு என்ன என்றால், நீங்கள் புற வழிபாட்டை விட, ஒரு மிகப்பெரிய மன்னன் அமைத்த ஆலயத்தை விட மனதிலே கோயில் கட்டிய பூசலாருக்குத்தான் ஈசன் முதலிடம் கொடுத்தார். இந்த வகையிலே திருமந்திரம் நமக்கு சொல்லுகின்ற பாரம், புற வழிபாட்டை விட அக வழிபாடு தான் சிறந்தது. தான் சித்தர் சொல்லுவார், நட்டகல்லை தெய்வம் என்று 4 பூசும் சாத்தியே சுத்தி முனமனத்து சொல்லும் மந்திரம் ஏதடா, நட்டகல்லும் பேசுமோ நாதனுள் இருக்கையில் சுட்ட சட்டிகள் கறிக்கு அறியுமோ என்று பேசுவார். அந்த வகையிலே நாம் அக வழிபாடு, இந்த அக வழிபாடு என்பது நம்மில் ஒரு 90% பேருக்கு அக வழிபாடு என்பது செய்வதில்லை என்பது நான் நினைக்கிறேன். நான் ஒரு கிராமப்புறத்தில் இருக்கிறதுனால அந்த மாதிரி நினைக்கிறேன்னு தெரியல. எனவே நான் அதாவது சிவகதி அடைய வேண்டும், நாம் ஞானம் அடைய வேண்டும் என்று சொன்னால் அக வழிபாடு தான் மிக முக்கியம். அந்த வகையிலே நமது பூசலாருடைய வாழ்வியல், அந்த வாழ்க்கை நெறியை தெரிந்து கொள்வது மிக அவசியம். அந்த வகையிலே தான் மரியாதைக்குரிய அம்மா அவர்கள் மிக அருமையாக சொற்பொழிவாற்றுவார் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். பேசுங்கம்மா. அம்மா அம்மா உங்களுடைய உரையை தொடங்கலாம். நன்றிங்கம்மா. சிவாயனம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். ஈத்தனை ஆண்டு கொண்ட எம்பெருமான் அம்மையப்பர் பொன்னார் மலரடிகளை வணங்கி, குருநாதராகிய காழிப்பிள்ளையார் திருவடிகளையும் ஆசிரியர்வரானாகிய தெய்வ செக்கராபெருமானார் திருவடிகளையும் வணங்கி, இங்கே அருள் பாலித்துக் கொண்டு இருக்கக்கூடிய அகிலாண்டேஸ்வரி அம்மையுடனாய ஞானச்சார்வம் மென்னாவல் மேவிய அனைக்கா நலார் திருவருளும் குருவருளும் கூட்டி வைக்க, இந்த சதுர்த்தி மாலை நேரத்துல சிவசுபை நல்லா அழகா இருக்கு. அந்த சபையோட தலைப்பு ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப பேருக்கு தெரியாத சுவை இது. இந்த எல்லா சுவையும் 6 சுவை 7ஆம் சுவை எல்லாம் கூட இருக்கு. ஆனா எல்லாருக்கும் தெரியாத அரிய சுவை இந்த சிவசுவை. அந்த சிவசுவைன்ற ஒரு அமைப்புல இன்றைக்கு நான் இதுவரை சந்தித்திராத அடியார்கள், பட்டுக்கோட்டை அன்பர்கள் ஒரு சிலரை திருமந்திர வகுப்புல சந்தித்திருக்கலாம். எனக்கு புதிய அவையாக இருக்கக்கூடிய அந்த அவையில நம்மளோட பூசலார் நாயனார், எம்பெருமான் பூசலார் நாயனாரை பத்தி சிந்திக்கிறதுக்கு பெரிய திருவருளையும் கூட்டுவித்த திருவருளையும் குருவர்களையும் அடியார் பெருமக்களையும் வணங்கி இந்த நிகழ்வுக்குள்ள போகிறோம். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பாலையும் வல்லல் பிரானார்க்கு வாய்கோபுரவாசல் தெல்ல தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காலாமணி விளக்கே. திருச்சிற்றம்பலம். எம்பெருமான் பூசலார் நாயனார் புராணத்தை நம்மளோட தெய்வ செக்கராபெருமானார் அழகா சொல்றாங்க. மன்னிய சீர் மறைநாவன் நின்ற ஊர் பூசல் வரிவளையான் மாணிக்கம் நேசனுக்கும் அடியேன் என்று நம்பி ஆரூரர் பாடினார். அந்த மறைநாவன் நின்ற ஊர் பூசல், அந்த மன்னிய சீர் மறைநாவன் நின்ற ஊர் பூசல், அந்த வரிய பாதி வரிய கிட்டத்தட்ட 18 பாடல்கள்ல விரித்து கொடுக்குறாங்க நம்மளோட தெய்வ செக்கராபெருமானார். அந்த புராணத்தை அவங்க தொடங்குறதே ரொம்ப அழகா தொடங்குறாங்க. என்னன்னாக்கா, அப்படி இந்த முப்புறங்கள் இருக்குது இல்லைங்களா, அந்த முப்புறத்தை சுவாமி எப்படி எரிச்சாருனாக்கா நினைப்பாலே எரிச்சாராம். அப்படி நினைச்ச சங்கல்ப மாத்திரத்துல அப்படி நினைச்சாராம். அவரை போய் அந்த அம்பெல்லாம் விட்டு அந்த மாதிரிலாம் எரிக்கலையா, அப்படி நினைத்த மாத்திரத்திலே முப்புறம் எரிஞ்சிடுச்சான். அந்த மாதிரி நினைப்பாலே முப்புறத்தம் எரித்த சிவபெருமானாருக்கு நினைவினாலே கோவில் கட்டிய பெருமானார் அப்படின்னு அந்த ரொம்ப அழகா அந்த இடத்த தொடங்குவாரு. அந்த புறமெரித்த பெருமானாருக்கு உணர்வாலே கோயில் கட்டினார் அப்படின்னு சொல்லிட்டு
தொடங்குறாங்க. அவங்களோட ஊர் வந்து திருநின்றவூர் அப்படின்னு சொல்லக்கூடிய திருநின்றவூர் இருக்கு. அங்க வந்து அந்த அந்தணர் குலத்துல மன்னிய சீர் மறைநாவன் மறைநாவன் சொல்லிட்டாங்க. அப்ப குலம் வந்து அந்தணர் குலத்துல தோன்றாங்க. தொண்டை நாட்டுல திருநின்றவூர்ன்ற இடத்துல ஒரு அந்தணர் குலத்துல அந்த குலத்துக்கு உண்டான சீலம் அந்த ஒழுக்கத்துல இருக்கக்கூடிய மறையோர் இடத்துல வந்து ஒருத்தர் வந்து திரு அவதாரம் பண்ற. செல்வம் மல்கே செல்வம்னா ஏன் செல்வத்தை போய் சொல்லணும் அப்படின்னாக்கா, செல்வம்ன்றது இந்த இம்மையே தரும் சோறும் கூரையும் நேத்தலாம் இடர்கேடலமா அம்மையே சிவலோகம் ஆள்வதற்குன்னு சொல்லுவாரு நம்பி சுவாமி. அந்த மாதிரி இம்மைக்கு உண்டான செல்வத்தை மட்டும் குறிக்கிறதுல செல்வம்ன்றது சென்றடையா திருவுடையானை அப்படின்ற மாதிரி யாராலையும் கொடுக்க முடியாத யாருக்கு எங்கேயும் எப்பயுமே சிவபெருமானை விட்டு நீங்காத இந்த முக்தி செல்வத்தையும் சொல்றாரு. அப்படி இருக்கக்கூடிய அந்த ஊர்ல வந்து அன்பு 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 அதாவது பூசல்னாலே என்ன அர்த்தம்னாக்கா, பூசல்னா 2 அர்த்தம் உண்டு. ஒண்ணு ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்று கருத்து கொள்றது. ஆனா பூசல்னா காலத்துல நீங்க தமிழ்ல எடுத்து பாத்தீங்கன்னா பூசல்னா அன்புன்னு அர்த்தம் உண்டு. பூசலார், அதனாலதான் அன்பு கொண்டு இருக்கவர், அதனாலதான் அவருக்கு பூசலார்னு பேரு. அப்போ அந்த அன்பு அவர் பிறந்ததே அன்பு. அப்புறம் அவர் வளர வளர என்ன ஆச்சு, அவரோட அன்பு வளர்ந்துகிட்டே வருது. வளர்ந்துகிட்டே வந்து இந்த வாய்மையிலயும் நீதியிலயும் எந்த இடத்துலயும் அவர் குறையில்லாத இருக்கிறாரு. அவருக்கு ஒரு கொள்கை வச்சிருக்கு. என்ன கொள்கைனாக்கா, செய்யற அடுப்பது சிவன்பால் அன்பர்காம் பணி செய்தல், இதுதான் அவரோட கொள்கை. அடுப்பதுன்னா என்னது, அடாததுன்னா செய்யாதது, செய்யக்கூடாது. அப்ப செய்யக்கூடியது எது, செய்யக்கூடியதுன்னா சிவன்பால் அன்பர்காம், சிவனுக்கும் அன்பருக்குமான பணி, இதுதான் அவரோட கொள்கையா இருக்கார். அப்போ இப்படி இருக்கக்கூடியவர் தான் இப்படி வளர்ந்துட்டே வர்றாரு. அப்படி இருக்கக்கூடியவர் ஒரு நாள் வந்து திடீர்னு அவருக்கு ஒரு எண்ணம் வருது. என்னன்னாக்கா, மனதுல வந்து சுவாமி அவர் வேதங்கள் எல்லாம் ஆகமங்கள் வேதங்கள் இது எல்லாத்தையும் நிறைய படிச்சிருக்காரு. ஆகமங்கள் அதாவது எப்படி வந்து கோயில் கட்டணும் இதெல்லாம் வந்து படிச்சிருக்காரு. அவர் படிச்சதாலையும் என்னவோ தெரியல, அவர் மனதுல என்னன்னாக்கா, சுவாமி மகிழ்ந்து உரையறதுக்கு ஒரு கோவில் கட்டணும் அப்படின்ற எண்ணம் வருது. எண்ணம் வந்தது. நம்ம இவர் மாதிரி நமிதந்தி அடிகளார் மாதிரி ஒரு இரவு நேரம் இந்த மாதிரி ஒரு பழுதுபட்ட நேரம் கோயில்ல இருக்காரு. ஒரு 7 மணி ஆயிடுது. 7 மணி ஆன உடனே 6:30 7 மணி கிட்டக்க வந்த உடனே என்ன இருக்கு, இருட்டுது. இருட்டுன உடனே என்ன நினைக்கிறாருனாக்கா, ஆஹா இருட்டிட்டு சுவாமிக்கு அடைய கோயில் நிறைய விளக்கு வச்சா எப்படி இருக்கும் அப்படின்ற எண்ணம் தான் தோணுது. அவரு இருக்கிறது ஒரு பக்கத்து ஊர்ல. அந்த ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு வந்து சுவாமி கும்பிட வந்திருக்காரு காலையில. ஆனா சாயந்தரம் ஆன உடனே அவருக்கு என்ன தோணுது, விளக்கு வைக்கணும்னு தோணுது. விளக்கு வைக்கணும்னு தோண உடனே இதுக்கு நெய் அங்க இருக்கும், அதெல்லாம் ஒண்ணும் அதை பத்தி அவர் கவலைப்படல. உடனே அங்க பக்கத்துல இருக்கிற இடத்துல போயிட்டு நெய் கேட்கிறாரு. நெய் கேட்ட உடனே அது கேட்ட இடம் பாருங்க சமணரோட வீடா போச்சு. அவர் என்ன, உங்க சாமி சுடுகாட்டுல ஆடுறவர், கொல்லிக்கட்டையை வச்சுட்டு நிக்கிறவர், அவருக்கு எதுக்கு விளக்கு, அவருக்கு விளக்கே அதிகம். அப்படின்னு உனக்கு விளக்கு ஏத்தணும்னா அங்க பக்கத்துல இருக்க தண்ணியை கொண்டு விளக்கு ஏத்துமே, ஏன் வந்து நெய் எல்லாம் கேக்குறீங்க அப்படின்னு மனது நோகு. அவர் இல்லைன்னு சொன்னது பிரச்சனை இல்ல, சுவாமிய வந்து இழிவா பேசுறாங்க. சுவாமி கிட்ட போய் விண்ணப்பம் பண்றாரு. சுவாமி என்ன சொல்ற, ஆமாப்பா தண்ணி குளத்துல இருந்து தண்ணி முகந்து ஏத்து அப்படின்றாரு. அப்புறம் தண்ணி முகந்து ஏத்துறாரு. எல்லாத்தாலும் ஏத்துன உடனே எரியுதுன்னு வச்சுக்கோங்க. இது நமினந்தி அடிகளோட புராணம். அப்ப அவர் விளக்கு ஏத்தணும்னு நினைச்சாரு. அவரு அதுக்கு நெய் நம்ம எடுத்துட்டு வரலையே, நம்ம எப்படி ஏத்துறது, இதெல்லாம் அவரு யோசிக்கவே கிடையாது. விளக்கு ஏத்தணும்ன்ற எண்ணம் அது வந்து மனது அதை செயல்படுத்துறாரு. அதே மாதிரி கோயில்ன்றது சாதாரணமா கட்டிட முடியுமா, இன்னைக்கும் கட்ட முடியாது, அன்னைக்கும் கட்ட முடியாது. அந்த காலத்துல அரசர்கள் மட்டுமே கோயில் கட்டி கொண்டு இருந்த காலம். இன்றைக்காவது இன்னும் நிறைய கோயில்கள் நகருக்கு நகர் கோயில் கட்டுறோம். அப்படி கோயில்ன்றது அது அவ்வளவு பெரிய விஷயம். ஆனா அவருக்கு மனதுல வருது, வந்து மனதுல கொண்ட உடனே அவருக்கு அந்த நிதி, தன்னோட ஏழை அந்தனர், அவர்கிட்ட நிதி இல்லைன்றத நினைக்கவும் இல்லை. நம்ம கிட்ட இவ்வளவு காசு இருக்கா, நம்ம இப்படி கோயில் கட்ட முடியுமான்னு நினைக்கவே இல்லை. நினைச்ச மாத்திரத்துல என்ன பண்றாருன்னா, பல இடங்கள்ல வருந்தி போய் நிதி கேட்கிறார். ஒரு கொஞ்சம் நான் கோயில் கட்ட போறேன், நிதி கொடுக்கணும்னு யாருமே கொடுக்கவும் இல்லை. அப்போ என்ன பண்றது யோசிக்கிறார். அப்ப நம்மகிட்ட பொருள் இல்லையே, என்ன பண்றது, என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி நொந்து போறார், நைந்து போறார். அப்புறம் நினைக்கிறார், அப்ப பொருள் இல்லைன்னா மனம் இருக்கு இல்லையா, அப்ப நினைப்பினால ஒரு கோவில் கட்டலாம் அப்படின்னு நினைச்சுக்கிறார். நினைப்பினால் கோயில் கட்டுறதுனாக்கா நம்மளால இதை நினைச்சு கூட பார்க்க முடியாது. என்னம்மா இப்படி சொல்றீங்கன்னு நீங்க கேட்கலாம். உண்மைதான், யாராலையும் நினைத்து கூட பார்க்க முடியாது. ஏன்னா கோயில் நிஜமா பல பேர்கிட்ட போயிட்டு நிதி வாங்கி ஒரு கோயிலை கூட கட்டிடலாம். ஆனா மனதுல நினைத்து ஒரு கோயில் கட்டுறதுன்றது முடியவே முடியாத காரியம். ஆனா இவர் எப்படி பண்றாருனாக்கா, நீங்க நம்ம நம்ம எல்லாரும்
ஒரு வரியில சொல்லுவோம், ஆமா மனசுல கோயில் கட்டினார் அவர் அப்படின்னு சொல்லணும். ஆனா மனதுல எப்படி கோயில் கட்டினார் தெரியுங்களா? முதல்ல அந்த கோயில் கட்டுறதுக்கான இடத்தை வாங்கணும். அந்த இடத்தோட அந்த இடத்துக்கு தேவையான பொருள் எல்லாம் யாருக்கிட்டயாவது போய் எல்லாம் ஒண்ணு ஒண்ணே நினைத்து நினைத்து செய்றார். அதுக்கு என்னென்ன தேவையோ அந்த சாதனங்கள், அதுக்குண்டான அந்த தச்சர்கள், அந்த செய்யக்கூடிய கார்பெண்டர்ஸ்ல இருந்து நம்மளோட வீடு கட்டுறவங்கல இருந்து எல்லாரையும் தேடிக்கிறார். தேடிக்கிட்டு அதுக்குண்டான செல்வமும் தேடிக்கிறார். அப்போ இதுக்கு வந்து கல்லு, மணல், ஜல்லி எல்லாம் இருப்பு எல்லாமே வந்து போய் 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 மனதால ஒரு ஒரு நாளும் மனதால போய் வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து இது மாதிரி நினைச்சு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, ஒரு நல்ல நாள் பாக்குறாரு. அப்ப ஆகமத்துல இருக்கக்கூடிய நல்ல நாள்ல பார்த்து எவ்வளவு அடி கோயில் கட்டணும். கோயிலும் சும்மா அப்படி மணலால நம்ம கட்டுறோம் அந்த மாதிரி கிடையாது. இத்தனை அடி கோயில் கட்டணும், இத்தனை அடி நீளம் இருந்தா இத்தனை அடி அகலம் இருக்கணும், இவ்வளவு உயரம் இருக்கணும், எந்த உயரமுள்ள கோயிலுக்கு எவ்வளவு அஸ்திவாரம் போடணும், இது எல்லாமே ஒன்னொன்னே நினைத்து 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 செய்யறாரு. அவர் என்ன பண்றாரு, மனதாலே வந்து தோன்றதுன்னா ஒரு இப்படி கண்ணை மூடி இந்த மண்ணெல்லாம் தோண்டி அப்படி போட்டுடல. அந்த நிஜமான அந்த மண்ணை தோன்றதுக்கு எத்தனை நாள் ஆகுமோ அத்தனை நாள் அவர் மனதாலே நினைத்து நினைத்து தோன்றுவார். அப்புறம் அந்த கல் வைக்கிறதுக்கு எத்தனை 5 நாள் ஆகுனா 5 நாளும் அந்த ஒரு கல்லா நினைத்து பார்த்து அவரை இருக்காரு. இது வந்து கண்படாத அப்படியே மனதுல நினைச்சு முதல்ல இந்த மாதிரி என்ன பண்றாங்க, அந்த அஸ்திவாரம்னு சொல்லக்கூடிய அடிநிலைய வந்து பாரித்து எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னாக்கா அடியில இருந்துட்டு உபானம், இப்ப லிண்டல் நம்ம சொல்றோம் இல்லைங்களா, இந்த கோயிலோட கூரைக்கு முன்னாடி பக்கம் நிறைய சித்திரங்கள்லாம் இருக்கும், அது வரைக்கும் எடுத்துடுறாங்க. அது வரைக்கும் எடுத்துட்டு அந்த மாதிரி எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, இந்த அளவுக்கு கோபுரம் இருக்கும், இந்த கோபுரத்துக்கு இந்த உயரத்துல கலசங்கள் இருக்கணும், இந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு எத்தனை கலசங்கள் வைக்கணும், கலசங்களோட உயரம் என்ன, இதெல்லாம் ஏன்னா ஆகமத்துல நல்லா படிச்சிருக்காங்க. அதன்படி என்ன பண்றாங்க, எல்லாமே கட்டுறாங்க. கட்டுனதுக்கு அப்புறம் இந்த கோயில் முடிச்சதுக்கு அப்புறம் தூபின்னு சொல்லக்கூடிய கொடிமரத்தை நடுறாங்க. அப்ப அதுக்கு ஒரு நல்ல நாள் பார்த்து நல்ல கொடிமரத்துக்கு உண்டான மரத்தை பார்த்து தேர்ந்தெடுத்து இந்த மரத்தை தான் வந்து இது பண்ணணும் மனதாலே நினைச்சு அதை வண்டியில கொண்டு வந்து அதை சுத்தமா செய்து அதெல்லாம் செய்து அந்த கொடிமரத்தை நடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கனாக்கா இந்த தெய்வ திருவுருவங்களை விதிப்படி அந்த ஓரத்துல எல்லாம் வந்து சுதையில சிற்பங்கள் இதெல்லாம் திருவுருவம் எல்லாம் தீட்டணுங்களோ அதெல்லாம் தீட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னாக்கா கிணறு, இப்ப சுவாமிக்கு தீர்த்தம் ஆட்டணும், அப்ப தீர்த்தத்துக்கு கிணறு வேணும் இல்லைங்களா, அதனால என்ன பண்றாங்க, அந்த கோயிலுக்குள்ளாரே ஒரு கிணறு தோண்டி எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கனாக்கா தோண்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு அந்த காம்பவுண்ட் கட்டணும் இல்லைங்களா, அதனால என்ன பண்றாரு, அந்த மதில் சுவர் எல்லாம் கட்டிட்டு அதுக்கப்புறம் குளம் தோன்றாங்க. கிணறு ஒண்ணு குளம் ஒண்ணு எதுக்குன்னா, கிணறு வந்து சுவாமிக்கு தீர்த்தம் மாற்றுறதுக்கு உண்டான தீர்த்தத்தை எடுக்கிறதுக்கு கிணறு, அதுல வந்து வேற யாரும் இது பண்ண முடியாது. அப்போ அடியார்கள் பக்தர்கள் வரும் பொழுது அவங்க கை கால்லாம் சுத்தி பண்ணி திருப்பி அனுஷ்டானம் எல்லாம் பண்றதுக்கு ஒரு குளம் இது வேணும் இல்லைங்களா, அதனால குளம் வந்து எப்பயுமே வெளியில இருக்கும், கிணறு உள்ளுக்குள்ள இருக்கும், மதில் சுவருக்குள்ளார இருக்கும். அந்த கிணத்துல இருந்துதான் இப்ப எல்லாம் பைப் போட்டு இது பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி இறைச்சி தீர்த்தம் கொண்டு போய் தான் சுவாமிக்கு தீர்த்தம் மாட்டுவாங்க. அதனாலதான் புகுவார் அவர் பின் புகுவேன், போதோடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன்னு அப்ப சுவாமி பாடுறாங்க இல்லைங்களா. அப்ப அங்க இருந்துதான் தீர்த்தம் கொண்டு போய் சுவாமிக்கு ஆட்டுவாங்க. அப்படி இது பண்றதுக்கு கிணறு எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, திருக்குளம் பாவின்னு சொல்லக்கூடிய திருக்குளமும் அமைச்சிட்டாங்க. இப்ப எல்லாமே அமைச்சாச்சு. இப்படி ரொம்ப நாள் நினைச்சு ஒன்னொன்னா செய்து முடிக்கிறாங்க. செய்து முடிச்சுட்டு ஒரு நாள் அப்போ எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இனி என்ன பண்ணணும், சுவாமிய கொண்டு வந்து அப்ப எல்லா கல்லா இருந்தாலும் சிவலிங்கமா செய்துட்டாலும் அந்த என்ன பண்ணும், அந்த திருமேனியை கொண்டு ஸ்தாபிதம் பண்ணி மந்திரங்கள் சொல்லி அதுல சுவாமி ஆவாகனம் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸ்தாபிதம்னு சொல்லக்கூடிய அந்த தாபரம், அந்த சுவாமியோட திருமேனிய அதான் கும்பாபிஷேகம், மகா கும்பாபிஷேகம்னு சொல்றோம் இல்லைங்களா, அதுதான் தாபரம்னு சொல்றது. அப்ப அந்த மாதிரி தாபரம் பண்றதுக்கு ஒரு நாளை மனதிலையும் குறிச்சிட்டாங்க. பஞ்சாங்கெல்லாம் பார்த்து இந்த நாள்தான் சுவாமிக்கு தாபரம் பண்ணணும், கும்பாபிஷேகம் பண்ணணும், நாளெல்லாம் குறிச்சிட்டாங்க. இப்படியே இங்க இருக்கட்டும், நம்மளோட பூசலார் இங்கே இருக்கட்டும். இது எந்த ஊருன்னு சொன்னேன், தொண்டை நாடுன்னு சொன்னேன். இந்த தொண்டை நாட்டுல திருநின்ற ஊருன்ற ஊர்லதான் இது அத்தனையும் நடந்தது. இப்ப அதே தொண்டை நாட்டுல இந்த நகரேஷு காஞ்சின்னு சொல்லக்கூடிய காஞ்சிபுரம் இருக்கு. அந்த காஞ்சிபுரத்துல வந்து ஒரு மன்னன் இருக்கான், இந்த பல்லவ மன்னன்
சொல்றாங்க. அந்த மகேந்திரவர்ம பல்லவன்னு சொல்றாங்க. அந்த பல்லவ மன்னன் என்ன பண்றாருனாக்கா, ஒரு 600 to 700 அந்த நூற்றாண்டுல இருந்தவர்ன்னு வரலாற்று செய்திகள் இதுல சொல்லுது. ஒரு கைலாசநாதருக்கு ஒரு கற்கோயில் எடுக்கிறார். என்னன்னாக்கா பெரும் பொருள் செலவு கொண்டு எடுக்கிறார். இந்த மாதிரி ஒரு கோயில் இல்லைன்னு சொல்ற அளவுக்கு கற்கோயில். அருமையான கோயில். அந்த கோயில்ல ஒரு குறையுமே இல்ல. எல்லா பெரிய கற்கோயில். நம்ம இப்ப சொன்ன மாதிரி பெரிய கோயில், அதுக்கு உள்ளாட குளம், அப்புறம் சுத்து கோயில்கள், மதில் சுவர்கள், அப்புறம் இத மன்னன் எடுக்கிறாரு. கேட்கணுமா? மன்னன் அந்த கட்டக்கூடிய கோயிலுக்கு என்ன மாதிரி இருக்கும்ன்றத. அப்போ அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு கோயில் இல்லைன்ற அளவுக்கு ஒரு கோயில் கட்டுறாரு. நம்மளோட பல்லவ மன்னர். அந்த அப்ப இருக்கக்கூடிய பல்லவ மன்னர் காஞ்சிபுரத்துல ஒரு கல் தளி ஒண்ணு கட்டுறாரு. இப்படி கட்டிட்டு அவருக்கு என்ன பண்றாரு, அவரும் அதே நாள்ல கும்பாபிஷேகம் வச்சிருக்கும் போது காலங்கள்லாம் வச்சாச்சு, எல்லாம் முடிச்சாச்சு. நாளைக்கு கும்பாபிஷேகம்னா இன்னைக்கு நைட்டு சுவாமி என்ன பண்றாரு, கனவுல போறாரு. யாரோட கனவுல? மன்னனோட கனவுல போறார். மனவுல போயிட்டு அப்ப நீ ரொம்ப நாள் நீ ஒரு கோயில் கட்டி இருக்கிற, ஆனா அந்த கோயிலோட கும்பாபிஷேகத்தை வேற நாள்ல வச்சுக்கோ. நான் அந்த நாள்ல என்ன பண்ண போறேன், பூசலார் ஒரு அன்பன் பூசலாரன்ற அன்பன் கோயில் கட்டியிருக்க, அந்த கோயிலுக்கு நான் போகணும். அதனால சுவாமி எங்கெங்கனாலும் அங்கிங்கும் நிறைந்திருக்கக்கூடியவர். எந்த எந்த ஒரே இடத்துல இப்போ கேரளால 4 கோயில்ல கும்பாபிஷேகம், தமிழ்நாட்டுல 8 கோயில்ல கும்பாபிஷேகம், வடநாட்டுல 10 கோயில்ல கும்பாபிஷேகம்னால எல்லா இடத்துலயும் சுவாமியால போக முடியும். ஆனா அவர் ஏன் அதை சொல்றாருன்னா, தொண்டரை விளக்கம் காணும். தொண்டர் இப்பேற்பட்ட ஒரு தொண்டர் இருக்காரு. அவர் இந்த காலத்துல இது கிட்டத்தட்ட நான் சொல்றது ஒரு 6ஆம் நூற்றாண்டுன்னு சொல்றேன் இல்லைங்களா? ஆனா இன்னைக்கு நம்ம 21ஆம் நூற்றாண்டுலயும் இந்த தொண்டரை பத்தி படிக்கிறோம். அப்ப இது எதனால? சுவாமி அவரை வெளிப்படுத்தினதால. இப்ப நமக்கெல்லாம் வெளிப்படுத்தணும் அவரோட தொண்டை அப்படின்னு நினைச்சிட்டு சுவாமி என்ன பண்றாருனாக்கா இப்படி சொல்ற, நான் சொல்லிட்டு நீ இன்னொரு நாளைக்கு வச்சுக்கோப்பா கும்பாபிஷேகத்துக்கு, நாளை விட்டு இன்னொரு நாளைக்கு வச்சுக்கோ அப்படின்னு சுவாமி கனவுல சொல்லிட்டு போயிடுறார். போன உடனே மன்னனுக்கு எப்படி இருக்கும்? உடனே மன்னன் தூக்கத்துல இருந்து விழித்து இப்படி ஒரு திருப்பணி, அதாவது சுவாமியே நான் நாளை விழுத்து இன்னொரு நாள் கும்பாபிஷேகம் வச்சுக்கோன்னு சொல்றாரு மன்னன்ட்டனா. அப்ப அப்பேற்பட்ட திருப்பணி செய்தவரை நான் கண்டு வணங்கணும். அவனும் உண்மையான அன்பு கொண்டவன். ஆனா 2 பேருக்கும் அருள் பண்றாரு சுவாமி. இவருக்கும் அருள் பண்றாரு, அவருக்கும் அருள் பண்றாரு. அப்ப என்ன பண்றாரு, அந்த திருப்பணி செய்தவரை நான் கண்டு வணங்கணும்னு மன்னன் என்ன பண்றான், உடனே சேனாதிபதி தளபதி அவங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு நின்ற ஊருக்கு வந்துடுறான் மன்னன். அங்கேதான் நம்மளோட பெருமானார் என்ன பண்றாரு, அப்படியே மனதால நினைத்து நாளைக்கு கும்பாபிஷேகம் அவருக்கு எவ்வளவு வேலை இருக்கும், அவ்வளவு வேலையும் அவர் மனதால செய்துட்டே இருக்கிறார். அப்ப அந்த ஊருக்கு வந்த உடனே பார்த்தா ஒரு தோரணம் பாரணம் காணும், ஒரு மேலதாளம் காணும், எதையுமே காணும். ஒரு கும்பாபிஷேகம் நடக்கக்கூடிய சாயலே அங்க எதுவுமே இல்ல. அப்ப என்ன பண்றாருனாக்கா, அங்க இருக்க அந்தணர்கள்லாம் கூப்பிட்டு, பூசல் அன்பர் இங்க இருக்காரு, அவர் கோயில் கூட கட்டியிருக்காரு, அவர் கட்டின கோயில் எங்க, அவர் எங்க அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அங்க சொல்றாங்க, பூசலார் இருக்கிறாரு, இந்த வரும் ஆனா வராதுன்றவர். அவங்க சொல்றாங்க, பூசலார் இருக்கிறாரு ஆனா அவர் கோயில் எதுவும் கட்டலைங்க மன்னா அப்படின்றாங்க. என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் சுவாமி சொல்லியிருக்காரு, இவங்களுக்கு தெரியாத இருக்கலாம் அப்படின்னு என்ன சொல்றாரு, எல்லா மறையவர்களையும் கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி பூசலார் எங்கன்னா எல்லாருமே என்ன சொல்றாங்க, பூசலார் ஒருத்தர் இருக்கார், அவர் அங்கே உட்கார்ந்து எந்த நேரமும் அவர் ஏதாவது சிந்திச்சுக்கிட்டே இருப்பார். ஆனா அவரு கோயில் எதுவும் கட்டுனதுல, ஏழை அந்தனர் அவரு எந்த கோயிலும் கட்டுனது இல்லை அப்படின்றாங்க. ஆனா நாங்க அவரை அழைச்சிட்டு வரட்டுமான் போது, வேணாம் அவரை நீங்க அழைச்சிட்டு வர வேண்டாம், என்ன அவர்கிட்ட, ஏன்னா இப்பேற்பட்ட பணி செய்தவரை நாம தான் போய் வணங்கணும்னு மன்னன் நினைக்கிறான். அதனால என்ன பண்றான், என்ன அவர்கிட்ட அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்றான். அப்ப உடனே அப்படின்னாக்கா சரின்னு அப்புறம் மன்னரை அழைச்சிட்டு போறாங்க. மன்னரை அழைச்சிட்டு போன மன்னர் வந்த உடனே நம்ம நாயனார் பயந்து போயிட்டு என்னையா தேடி வந்தீங்க அப்படின்னு போது, உடனே அவர் பூசலார வணங்கிட்டு மன்னன் கேக்குறான், நீங்க கோயில் கட்டி இருக்கீங்களாமே, இன்னைக்கு கும்பாபிஷேகமாமே, இந்த கோயில் எங்க இருக்குன்னு காட்டுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வணங்கி கேக்குறான். உடனே சுவாமிக்கு பூசலாருக்கு அப்படியே திகைச்சு போறார். ஏன்னா யாருக்கு தெரியும், 2 பேருக்கு தான் தெரியும் அந்த கோயில். ஒண்ணு அவருக்கு தெரியும், இன்னொருத்தர் சுவாமிக்கு தெரியும். 3வது ஒருத்தர் கேக்குறாரு, அவர் மனதுல நினைந்தது அவருக்கு எப்படி இருந்திருக்கும். உடனே எப்படி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னாக்கா சுவாமி சொன்னாரு. அப்ப உடனே கண்ணீர் விட்டு கதறாரு, என்னையும் ஒரு பொருளா கொண்டு பெருமான் அருள் பண்ணினாரா, அந்த ஏதோ நான் நிதி இல்லாம மனதாலே ஒரு கோயில் எடுத்தேன், அந்த கோயில்ல வரேன்னு சொன்னாரா அப்படின்னு சொல்லி அவர் ஆனந்தப்படுறார். அப்புறம் மன்னன் கேக்குறான், நீங்க எப்படி இந்த கோயிலை கட்டுனீங்க அப்படின்னு. இப்ப சொல்றாரு ஆரம்பத்துல,
இந்த அளவுக்கு எடுத்தனா, இந்த தச்சரிச்சேனா, இந்த இந்த கொத்தனார் கொண்டு வந்தோமா, இத்தனை அகலம் வச்சோமா, இந்த மாதிரி கிணறு எடுத்தோமா, இந்த மாதிரி குளம் அவரு எப்படியெல்லாம் சிந்தித்து எடுத்தாரோ அப்படியெல்லாம் அந்த மன்னனுக்கு சொல்ற. மன்னன் அத்தனையும் ஆனந்தமா கேட்கிறான். அப்படி கேட்டு என்ன உங்களோட அன்பு இந்த அந்த அந்த இந்த அன்பரோட சிந்தனையும் அவரோட அன்பும் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அதனாலதான் இவரோட அன்பு வந்து யாராலையும் அளக்க முடியாத அளவுக்கு அன்பு இருக்கு. எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவரை போற்றிட்டு அவரை மன்னன் வந்து வணங்கிட்டு என்ன பண்றாரு, அவரோட ஊருக்கு மன்னன் வந்து போயிடுறான். மன்னன் போயிட்ட உடனே நம்மளோட பெருமானாரும் மனதுல அமைத்த அந்த பெருமானாரோட கோயிலுக்கு கும்பாபிஷேகம் எல்லாம் பண்றாங்க. அப்படி கும்பாபிஷேகம் எல்லாம் பண்ணதோட மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய நாட்கள்ல இருக்கக்கூடிய விசேஷங்கள் அத்தனையும் பண்றாங்க. என்னென்ன பண்றாங்க, நம்ம இப்ப இருக்க இல்லைங்களா, இப்ப கார்த்திகை மாசம் சங்காபிஷேகம் இருக்குது. அப்புறம் கிருத்திகை, அமாவாசை, பௌர்ணமி பூஜைகள், பிரதோஷ கால பூஜைகள், இத மாதிரி எல்லா பூசைகளும் அதே சமயம் 6 கால பூசைகளும் மனதிலேயே ஒரு நாளும் பல நாள் இருந்து இப்ப அப்படியே பூசை பண்ணிக்கிட்டே இருக்காரு. அந்த கோயில்ல மனசுல இருக்க கோயில சுவாமிய பூசை பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு பூசையும் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது நினைப்பினாலே கோயிலாக்கின பெருமானாருக்கு இடையறாத பூசை பண்ணி அப்புறம் என்ன பண்றாருன்னா, ஒரு ஐப்பசி மாசம் அனுஷன் திரு நட்சத்திரத்துல ஈசனடி அடைகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட தெய்வச்சேக்கிழ பெருமானார் இந்த புராணத்தை அப்படி நிறைவுபடுத்தி காட்டுறாங்க. இப்போ நமக்கு தலைப்பு என்ன கொடுத்திருக்காங்கனாக்கா, பூசலார் நாயனார் புராணம் சொல்லும் உண்மை நெறி. அந்த நெறி என்ன நெறி அப்படின்னு சொல்றாங்க. அந்நெறி என்னன்னோ நெறியெல்லாம் பாக்குறோமே, இவரோட புராணத்தை ஏன் நம்ம படிக்கணும், எதுக்காக வந்து பூசலார வந்து இந்த பூசை பண்ணார், ரைட்டு, இதை நம்ம ஏன் படிக்கணும், இதுல இருந்து என்ன நமக்கு கிடைக்குது, அதுதான் வந்து பெரிய புராணம். பெரும்பாலும் நான் அடிக்கடி சொல்றது, பெரிய புராணம் வந்து வாழ்வியல் நூல். அது அந்த புராணத்தை படிக்கிறதோட அல்ல மனப்பாடம் பண்ணி சுவாமி கிட்ட சொல்றதோட இல்லாம அத வாழ்வியலுக்கு எப்படி எடுத்துக்க போறோம்ன்றத சிந்திக்கிற நூல் தான் புராணம். அத 11 நூலும் வந்து நம்மளுக்கு வாழ்வியல் நெறிகளை சொல்லி கொடுத்துட்டே இருக்கும். அந்த எப்படி சுவாமியை வணங்குறது, எப்படி இது பண்றது, ஆனா அத வாழ்க்கைக்கு எப்படி எடுத்துக்கிறதுன்றது சொல்றது 12ஆம் திருமுறை. எப்படி சுவாமியை போய் வணங்கணும்னு சொல்லி கொடுக்கறது 11 திருமுறைகள். அந்த வணங்குறத மற்றவர்கள் புராணத்துல இருந்து எப்படி எடுத்துக்கணும்ன்றது சொல்லி தர்றது பெரிய புராணம். இப்ப ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, ஞானசம்பந்தரோட புராணம் முழுக்க படிப்போம். 1256 பாடல்கள், பெரிய புராணமா இருக்கும். பிள்ளைப்பாதை புராணம் பாதைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த புராணம் படிச்ச உடனே நமக்கு ஒரு அயர்வு வரும். அவர் வந்து சுவாமியோட ஆட்கொள்ளப்பட்டவர், 3 வயதுல ஆட்கொள்ளப்பட்டவர். அவரால வந்து சுவாமி எப்படி எல்லாம் பாட முடியும், அவரால இதெல்லாம் செய்ய முடியும், நம்மளால முடியாது அப்படின்னு ஒதுங்கிடும். இல்லைன்னா நம்பி சுவாமியை பத்தி, சுந்தரமூர்த்தி நாயனார் பத்தி நம்ம புராணம் கேட்டவுடனே, அவரு கைலாயில இருந்து வந்தவர்ப்பா, அவர் முன்ன அதனால சுவாமியை அனுப்பினார், சுவாமியே அவருக்கு நண்பரா இருந்தாரு, அவரால பாட முடியும், அவரால எல்லா பூசைகளும் செய்ய முடியும், நம்மளால செய்ய முடியாதுன்ற ஒரு எண்ணம் வந்துடும். ஆனா நமக்கு அப்படியெல்லாம் எண்ணம் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் திருநீலகண்டத்து குயவனார் இருக்கிறார். அவர் என்ன பண்றாரு, ஒரு குயவனா இருந்து வேலை செய்யக்கூடியவர். அவர் உங்களை மாதிரி என்ன மாதிரி இந்த மண்ணுல வந்தவர், அவரால இறைவனை அடைய முடியும். திருக்குறிப்பு தொண்டு நாயனார் இருக்கிறார். எல்லாரும் நிறைய நாயன்மார்கள் இருக்கிறாங்க. எல்லாருமே உங்களை மாதிரி என்ன மாதிரி சாதாரண மனித பிறவி. அப்ப சாதாரண மனித பிறவி எடுத்தாலும் கூட பெருமானாரை அடைய முடியும்ன்ற நம்பிக்கையை கொடுக்கறதுதான் பெரிய புராணம். அதனாலதான் பெரிய புராணத்துல இருக்கக்கூடிய நாயன்மார்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நம்ம தெரிஞ்சுக்கிறதால அவங்களுக்கு எதுவும் கிடைக்க போறது இல்ல. அவங்க ஆல்ரெடி என்ன பண்ணிட்டாங்க, சுவாமியோட திருவடியில இருக்காங்க. அப்ப அவங்க அந்த புராணத்தை நீங்க எழுதி வச்சு நமக்கு ஒரு 12ஆம் திருமுறையா வச்சு நம்ம படிக்க சொல்றாங்கன்னா, நமக்கும் ஈசனை அடையணும்ன்ற அந்த உறுதிப்பாடு வரும், நம்மளால முடியும்ன்ற அந்த உறுதிப்பாடு கிடைக்கிறதுக்காக தான் நம்ம புராணத்தை படிக்கிறோம். இப்போ நம்ம பூசலார் நாயனார் புராணம் படிச்சோம். பூசைனால என்ன, பூக்களால செய்யக்கூடியது பூசை. அகப்பூசை, புறப்பூசை அப்படின்னு சொல்றாங்க. அகப்பூசை அறிமுகத்துல கூட ஐயா சொன்னாங்க, அகப்பூசை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப எளிமையானது அப்படின்னாங்க. ஆனா நிறைய இடங்கள்ல அகப்பூசை வலியுறுத்தப்படலையே. எல்லா இடத்துலயும் எங்க கோயில்ல அங்க இங்க எங்க போனாலும் நம்ம புறப்பூசை தானே நிறைய செய்யறோம். அப்ப அதுதானே உயர்வா இருக்க முடியும். நீங்க அகப்பூசைன்றீங்களே அப்படின்னா, புறப்பூசை அகப்பூசைக்கான பிராக்டிஸ், அதுதான். அந்த புறப்பூசை செய்தாதான்
அந்த பழக்கம் இருந்தாதான் மனதிலேயே அது எப்படி செய்யறதுன்றதே தெரியாத இருந்தா எப்படி மனதால செய்ய முடியும். அதனால புறப்பூசை செய்து கொண்டே இருந்தாதான் அந்த அகப்பூசைக்கான தகுதி நம்மளுக்கு வரும். நம்மளோட இவங்க வாயொன்று சொல்லி மனமொன்று சிந்தித்து நீ என்று செய்யில் உறுதி நெடுந்தக்காய் தீயன்றிங்கு உன்னை தெளிவன் தெளிந்த பின்னே பேயன்றிங்கு என்னை பிற தெளியாரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனசு அங்க எங்கேயும் சிந்தித்துக்கிட்டு இருந்தாக்கா அந்த செயல உறுதி வராது. அப்ப மனமும் வாக்கும் செயலும் மூணும் வந்து உறுதிப்பட்டு ஒரு நிலையில இருக்கணும்னா அதுக்கு பிராக்டிஸ் பண்றதுதான் நம்மளோட புறப்பூசை. ஸ்ரீயே கிரியை ஞானம் இது மூணும் சேர்ந்ததுதான் புறப்பூசை. அந்த மாதிரி இருக்கக்கூடியது. அப்ப என்ன பண்றாங்க, இத வந்து அகப்பூசை எப்படி கொண்டு போறது அப்படின்னாக்கா, இப்போ தினம் பூசை பண்ணிக்கிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து ஒரு சிவலிங்கம் வச்சிருக்கோம். சிவலிங்கத்தை தினம் வந்து வீட்டுல என்ன பண்றோம், சிவலிங்கத்தை எடுக்கிறோம், அனுஷ்டானம் பண்றோம், அதுக்கப்புறம் சாமி எடுக்கிறோம், அதுக்கு உண்டான சில தீர்த்தம் விடுறோம், பாலோ ஒரு நெய்யோ ஏதோ ஒண்ணு கையில இருக்கிறத நம்ம வந்து தீர்த்தம் விட்டு அபிஷேகம் பண்ணி சுவாமிக்கு வஸ்திரங்கள் சாத்திட்டு பூக்களை போட்டு அர்ச்சனை செய்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றோம், ஏதோ ஒரு நைவேத்தியம் பண்ணி திருமுறை தேவார பாடல்களை பாடி சுவாமியை திருப்பி ஆவாகனத்துல இருந்து இறக்கி அதுக்கப்புறம் அவரை வந்து பெட்டிக்குள்ள வச்சு எடுத்துட்டு நம்ம பூசை. இப்ப இது வந்து புறப்பூசை எல்லாருக்கும் தெரியும், நம்ம எல்லாரும் செய்து கொண்டுதான் இருக்கோம். இப்ப அகப்பூசை இதை எப்படி செய்யறது, இந்த பூசை எப்படி அகப்பூசை செய்யறதுனாக்கா, இது ஒரு நம்மளால எடுத்துட்டு போக முடியாத இல்ல நம்ம வேற எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கிறோம் அப்படின்னாக்கா இந்த இதுவை அப்படியே மனதுல உட்கார்ந்து அந்த பெட்டியை திறந்து நாமளே எடுக்கணும். மனதாலே எடுத்து மனதாலே சுவாமியோட பழைய நிர்மாலயங்கள் பழைய வஸ்திரங்கள் ஏற்கனவே சாத்திருந்தது எல்லாத்தையும் எடுத்து நம்மளோட இந்த என்னென்ன தேடி இருக்கும் சுவாமி, இது உங்களுக்கு பாலால அபிஷேகம் பண்றோம், இது இந்த சந்தனத்தால அபிஷேகம் பண்றோம், இதெல்லாம் நம்ம வந்து மனதால செய்யறோம். அதுக்கப்புறம் என்ன பண்றோம், அவங்களுக்கு நல்ல புத்தாடைகள்லாம் அணிவிக்கிறோம், அதுக்கப்புறம் பூக்களால அலங்காரம் பண்றோம், அதுக்கப்புறம் நைவேத்தியம் பண்றோம், அப்புறம் தேவார பாடல்கள் சொல்றோம். இத சுவாமியே இது எல்லாமே மனதால செய்யறோம். இதுதான் வந்து அகப்பூசைன்றது. நீங்க திடுதிப்புன்னு போய் ஒரு நாள் இதை செய்தீங்கன்னா இது வராது. தினம் நீங்க புறப்பூசை செய்துகிட்டே இருந்தீங்கன்னாதான் அந்த பழக்கத்தின் காரணமா நம்மளுக்கு அகப்பூசைன்றது கண்டிப்பா செய்ய முடியும். அதனாலதான் வந்து அந்த அகப்பூசை எடுத்த உடனே நம்மளுக்கு சொல்ல அது ஒரு பெரிய லெவல், அது வந்து எல்லாராலையும் செய்ய முடியாது. அதனால புறப்பூசை செய்துகிட்டே இருந்தாக்கா அதோட தொடர்ச்சியா நம்ம அந்த பக்குவ நிலைக்கு போவோம். அந்த பக்குவ நிலை இப்போ நீங்க எல்லாத்தையுமே இது மாதிரிதான் நம்ம என்ன பண்றோம், ஒரு விஷயத்த அப்படியே நேரடியா பொருள் கொண்டுட்டு அப்படியே இதை விட்டுறோம். ஆனா இந்த உள் பொருளை வந்து தேடி போறதே கிடையாது. பூசையோட நிறைய பேர் நிறுத்திடுறோம். அப்படி நிறுத்தாம நீங்க பாத்தீங்கன்னா நித்தியமா வழிபாடு கோயில் வழிபாடுல கூட பாத்தீங்கன்னாக்கா, கோயில் வழிபாடுன்றது என்னது, நேரா கோபுரத்தை வணங்கணும், கோபுரத்தை வணங்கி கொடிமரத்தை வணங்கி நந்தி பெருமானாரை வணங்கி வலம் வந்து அப்புறம் வந்து உள்ளுக்குள்ள பெருமானாரை வணங்கிட்டு திருப்பியும் வலம் வந்துட்டு கொடிமரத்துல வணங்கி விடை பெற்று அந்த வைரவ பெருமானார்ட்டெல்லாம் விடை பெற்றுட்டு அப்புறம் ஒரு இடத்துல வந்து தியானம் பண்ணும். தியானம்ன்றது என்னன்னா, நம்ம மூலவரை பார்த்தோம் இல்லைங்களா, அந்த மூலவரை மனதுல கொண்டு வந்து தியானிக்கணும், பஞ்சாக்ரம் சொல்லி தியானிக்கணும். அதுதான் வந்து இங்க பாத்தீங்கன்னாக்கா நம்ம என்ன பண்ணுவோம், நல்ல கொடிமரத்து வரைக்கும் வந்துட்டு அங்க ஒவ்வொன்னு விழுந்து கும்பிட்டுட்டு பக்கத்துல உட்காந்துட்டு கொஞ்சம் பிரசாதம் எல்லாம் வாங்கி நல்லா சாப்பிட்டு மத்தவங்களோட பேசி கதெல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் வந்துரும். இது என்னத்துக்கு அந்த விஷயங்களை வச்சிருக்கிறோமோ அந்த உன்னர்த்தம் தெரியாத நம்ம தெரியாம செய்யக்கூடிய தவறுகள். உண்மையில என்ன பண்ணணும், அங்க உள்ள மூலவரை பார்த்தவரை மனதில கொண்டு வந்து உட்கார்ந்து கொடிமரத்துக்கு அந்த பக்கம் நம்ம ஒரு இடத்துல உட்கார்ந்து தியானிக்கணும். அதுதான் அகப்பூசை. இந்த புறப்பூசை முடிஞ்சிட்டு அந்த அகப்பூசையில சுவாமியை தியானிச்சு பஞ்சாக்கம் சொல்லி தியானிக்கணும். இதுதான் வந்து கோயில் வழிபாட்டோட முறை. ஆனா இது நமக்கு நிறைய பேருக்கு, நம்ம நிறைய கோயிலுக்கு போற நிறைய பேருக்கு இது அவ்வளவா தெரியறது கிடையாது. இப்போ கார்த்திகை தீபம் வந்தது பாருங்க, தீபம் ஏன் ஏத்துறோம், அப்படியே வாங்கணும், எண்ணெய் வாங்கணும், எல்லாரும் வீட்லயும் வீடு அடைய தீபம் ஏத்தணும், எல்லாமே ஏத்தணும். இதுல நிறைய கண்டிஷன் போறாங்க. ஆண்கள் விளக்கு ஏத்தக்கூடாது, பெண்கள் விளக்கு ஏத்தக்கூடாது, தேங்காய் விளக்கு இன்னும் என்னதான் விளக்கு ஏத்துறதுன்னே ஒரு விலையில, பூசணிக்கால விளக்கு ஏத்துறாங்க, தேங்காய் விளக்கு ஏத்துறாங்க, பாவக்காய் கோவக்காய் எல்லாத்துலயும் விளக்கு ஏத்துறாங்க. எதுக்கு ஏத்துறாங்க, எதுக்கு ஏத்துறது ஒண்ணுமே புரியவே மாட்டேங்குது. யாரு எது சொன்னாலும் செய்யறாங்க. அப்ப அந்த விளக்குன்றது எதனால, அப்ப சுவாமிகள் அழகா சொல்றாங்க, உடம்பெனும் மனையகத்துள் உள்ளமே தகலையாக. இந்த உடம்பு இருக்கு, இதுதான் வீடு, இது மனையாகும், இந்த உடம்புதான் வீடு. இந்த உடம்புல தகலினா விளக்கு. அந்த எது விளக்கு,
உள்ளமே தகலியாக மடம்பட அது விளக்குல என்ன ஊத்தணும்? நெய் ஊத்தணும். அப்ப மடம்படும் உணர் நெய் அட்டி. அப்ப மனசுல வந்து உணர்வுன்ற நெய்ய ஊத்தி உயிரெனும் திரி அதுல திரி போடணும் இல்லைங்களா? அதுல உயிரெனும் திரிமயக்கி இடம்பட ஞானத்தீயால் எரிகொள்ள. அப்ப அந்த விளக்கை ஏத்துறதுக்கு எது வேணும்? ஞானம்ன்ற தீ வேணும். நியாயத்தீயால் எதிர்கொள்ள இருந்து நோக்கில் அப்படி ஒரு விளக்கை ஏத்தி, அதாவது உடம்பையே என்ன பண்ணணும்? உடம்புன்ற மனையகத்துல உள்ளமே ஒரு விளக்காக்கி அதுல வந்து உணர்வுன்ற நெய்யாட்டி உயிரென்ற திரிய ஏத்தி நம்ம அப்படி ஒரு தியானத்துல இருக்கும்போது, அந்த அகப்பூசையில இருக்கும்போது இடம்படும் ஞானத்தீயால் எரிகுல இருந்து நோக்கில அப்படி இருந்தாக்கா யார பார்க்கலாம்னாக்கா கடம்பர் காளை தாதை காணலாமே, அப்படி கழலடி காணலாமே அப்படின்றாங்க. கடம்பர்ன்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமானாரோட தாதையாகிய சிவபெருமானாரை கழலடி அவரோட திருவடியே பார்க்கலாம்ன்றாங்க. அப்ப விளக்கு ஏத்துறதுன்றது வெளியில சொல்ல ஏத்துறதுன்றது ஒரு என்ன பண்றோம்? சாதாரண ஒரு மண் விளக்கு வாங்குறோம். அந்த மண் விளக்குல வந்து நெய் விட்டு அதுல ஒரு திரி போட்டு அப்படி நம்ம ஏத்தி வைக்கிறோம். இந்த விளக்கு வந்து ஒரு பாவனை. சுவாமி இந்த உடம்புல மனையத்துல உள்ளமே தலையாகி நெய் அட்டி உயிரை திரிய போட்டு நான் வந்து ஞானத்தியால உன்னை அடையணும். அதுக்கான ஒரு பிராக்டிஸ். நம்ம இப்ப என்ன பண்றோம்? ஒரு குழந்தை வந்து ஒரு நாடகத்துல நடிக்க போகுதுன்னா என்ன பண்ணுவோம்? வீட்டுல ஒரு பிராக்டிஸ் கொடுத்து அனுப்புவோம். அதான் அங்க போய் நிஜமா இருக்கணும். அது மாதிரி அந்த மனதால சுவாமியை உணர்றதுக்கு, மனதால உள்ளத்தால பெருமானாரை உணர்றதுக்கு ஒரு பிராக்டிஸ் எதுனாக்கா இதுதான். அது மாதிரி இந்த விளக்குன்றது பொதுவா ஏத்தக்கூடிய விளக்குன்றது எதுக்கு? இந்த ஒரு பிராக்டிஸ். இந்த மாதிரி ஏத்து இந்த மாதிரி நான் மனதால தியானித்து உன்னை இது வந்து என்னது? வீடு நிறைய அடைய விளக்கு ஏத்தினது, இப்ப தீபத்துக்கு ஏத்தினது புற வழிபாடு. அக வழிபாடுதான் இந்த உடம்பெனும் மலையகத்தில் உள்ளமே தகலியாக மடம்படும் உணர் நெய்யட்டி உயிரெனும் திருமயக்கி இடம்படும் ஞானத்தீயால் எரிகுல இருந்து நோக்கில் கடம்பர் காலை தாதை கழலடி காணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்ப சுவாமி சொல்ற மாதிரி இது வந்து அகப்பூசை. இந்த அகப்பூசை செய்தவர்கள் யாருனாக்கா நம்மளோட பெருமானார். அப்ப இது என்ன சரி, இதெல்லாம் ரைட்டு. அகப்பூசைன்னா என்னன்னு பார்த்துட்டோம், புறப்பூசைன்னா என்னன்னு பார்த்தோம். அகப்பூசை செய்தவர் யாரு? நம்மளோட பூசலார். அவர் எப்படி செய்தாருன்றதையும் பார்த்துட்டோம். இப்போ இதை ஏன் நம்ம படிக்கணும் அப்படின்னாக்கா, அப்ப அவர் வந்து என்ன பண்ணாரு? அகப்பூசை செய்தவருக்கு சுவாமி என்ன பண்றார்? தன்னோட திருவடியில சேர்த்துக்கிறார். அப்ப அகப்பூசை செய்யறது ஈசனோட திருவடிக்கு வழிவகுப்புன்றது அவரோட புராணத்துல இருந்து நம்மளுக்கு தெரியுது. இது வந்து ரொம்ப எளிமையா இருக்குமா மற்றதை காட்டிலும் அப்படின்னு நம்மளுக்கு தோணும். ஆனா உண்மையிலே அகப்பூசை செய்யறது அவ்வளவு எளிமை கிடையாது. எப்படிமா சொல்றீங்கன்னாக்கா, நான் இந்த புராணத்தை பொதுவா பெரிய புராணத்துல சொல்லும் போது எங்களோட மாணவர்களுக்கு நான் ஒரு ஒரு இது கொடுப்பேன், ஒரு ஹோம்ஒர்க்னு வச்சுக்கோங்களேன். அதாவது தியரட்டிக்கலா நம்ம படிக்கிறோம், இந்த பிராக்டிக்கலா இருக்கிறதுக்கு நான் சொல்லுவேன். அப்ப உங்களுக்கும் நான் இதை சொல்றேன். நானு இன்றைக்கு இரவு நீங்க வந்து இரவு படுக்கைக்கு போகும்போது எல்லா வேலையும் முடிச்சுட்டு படுக்கைக்கு போகும்போது எனக்காக ஒரு 10 நிமிடம் இதை செய்து பாருங்க. அப்ப இந்த பூசையை எப்படி செய்யறது என்னன்றது இந்த உணர்வு உங்களுக்கு வரும். அந்த உணர்த்தக்கூடிய மெய்நெறி என்னன்றதை நான் இப்ப சொல்லி தர முடியாது. அத நீங்க அப்பதான் அனுபவிக்க முடியும். என்னன்னாக்கா இரவு படுத்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னாக்கா, உங்களோட கோயில்ல உங்களோட ஊர்ல இருக்கக்கூடிய கோயிலுக்கு போகணும். எப்படி போகணும்னாக்கா, நீங்க எழுந்து உங்களோட நீங்க இருக்கீங்களா, அப்போ ஒரு கோயிலுக்கு போகக்கூடிய தகுதியான உடைதான் அணிந்திருக்கணும். புடவை அது மாதிரிதான் அணிந்திருக்கணும், வேஷ்டி அது மாதிரி அணிந்துட்டு என்ன பண்ணணும்னா, உங்களோட சாவி எடுத்து வீட்டை பூட்டிட்டு நீங்க வந்து என்ன பண்ணணும்? நடந்து போகணும். நடந்து போகணும்னாக்கா அப்படி கண்ணை மூடின நிமிஷத்துல கோயில் வாசல் போகணும். மெதுவா எத்தனை தெருக்கள் இருக்கோ அத்தனை தெருக்கள், அத்தனை முனை அத்தனையும் திரும்பி எல்லாம் போயிட்டு கதவு உங்களுக்கு திறந்து இருக்குன்னு நீங்க கற்பனை பண்ணிக்கணும். கதவை திறந்து வெளிப்பிரகாரம் வந்து அங்க வணங்கிட்டு கோயில் கொடிமரத்துல வணங்கிட்டு நந்தியம்பெருமானாரை வணங்கிட்டு திருப்பி உள்ள இருக்கக்கூடிய பிரகாரத்தை வணங்கணும். ஒரு சன்னதியிலையும் நம்ம முதல்ல என்ன பண்ணுவோம்? மூத்த பிள்ளையாருக்கு பாட்டு சொல்லுவோம், பாட்டு சொல்லி வலம் வரும் பொழுது இளைய பிள்ளையார் இருப்பாங்க, இளைய பிள்ளையாருக்கு பாட்டு சொல்லுவோம், 4 பேர் இருப்பாங்க, 4 பேருக்கு பாட்டு சொல்லணும். அதுக்கப்புறம் திருப்பி வரப்போகும்போது நம்மளோட தட்சிணாமூர்த்தி இருப்பாங்க, அப்புறம் பாட்டு சொல்லிட்டு இப்படி வரணும். இங்க வந்து முடிகிற நேரத்துல சண்டேச நாயனார் இருப்பாங்க, துர்கை, இவங்க எல்லாரும் முடிச்சுட்டு உள்வலம் வந்து சுவாமிய போய் நீங்க வணங்கிட்டு அவருக்கு பாட்டெல்லாம் சொல்லிட்டு திரும்பி நடந்து வரணும். இது எல்லாமே ஒண்ணு கூட நீங்க தவறக்கூடாது. அப்போ நீங்க நடுவுல இந்த சிந்தனை நீங்க போயிட்டு இருக்கும்போது நடுவுல சிந்தனை விடுபட்டுருச்சுன்னா திருப்பி நீங்க முதல்ல இருந்து வரணும். வீட்டை கூட்டுனதுல இருந்து திரும்பி வரணும். இது வந்து நான் எல்லாருக்கும் சொல்லக்கூடியது. நீங்க இந்த வந்து
அப்புறம் திருப்பி சுவாமியை வணங்கிட்டு அம்பாள் சன்னதிக்கு வந்து அம்பாளை வணங்கிட்டு நான் சொன்ன மாதிரி கொடி மரத்துல வணங்கி ஒரு நிமிஷம் நீங்க மூலவரை கருவறையில பார்த்த மூலவரை மனதுல நிறுத்தி பஞ்சாக்கிரம் சொல்லி திரும்ப இல்லம் வரைக்கும் வரணும். இத வந்து உங்க எல்லாருக்கும் ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு ஹோம்ஒர்க் மாதிரியே வச்சுக்கோங்களேன். இது எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன். இப்ப இது எல்லாத்தையும் நீங்க செய்து பார்த்தீங்கன்னா தான் அவர் எப்படி இந்த பூசைய செய்திருப்பார், நம்மளோட பூசலார் எப்படி செய்திருப்பார் அப்படின்றத நம்மளால உணர முடியும். ஏன்னா எல்லாம் நினைச்சுக்கலாம் இப்படி இப்படி கண்ணு மூடின நிமிஷம் இப்ப நான் அடுத்த நிமிஷம் இப்ப நான் திணையில இருக்கணும்னு அப்படின்னு நினைச்சுட்டு கண்ணை மூடின அடுத்த நிமிஷம் என்னால திணையில இருக்க முடியும், மனதால இருக்க முடியும். ஆனா அவர் அப்படி செய்யல. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ஒரு பூசலாரோட புராணத்துல அவர் அப்படி செய்யல. இப்படி கண்ணை மூடி அடுத்த செகண்ட் நான் வந்து தில்லையில இருந்து சுவாமி கும்பிடுற மாதிரி என்னால நினைச்சு பார்க்க முடியும் நானு. ஆனா அவர் அப்படி செய்யல. என்ன பண்ற, இங்க இருந்து நம்ம எப்படி போனோமோ அதே மாதிரி இங்க இருந்து ட்ரெயினை பிடிக்கணும், ட்ரெயின்ல ஏறி உட்காரணும். அந்த நேரம் ஃபுல்லா ஈசனை நினைச்சிட்டு போவார். திருப்பி ட்ரெயின்ல இருந்து இறங்குவார், இறங்கி நடந்து ஆட்டோவோ ஏதோ பிடிச்சு சுவாமி கோயில் போவார். அதே மாதிரி என்ன பண்ணணும், தில்லையில வீதிகளை வணங்கணும், கோபுரத்தை வணங்கணும், திருச்சபையை வணங்கணும், வெளிப்பிரகாரம் வணங்கும். எப்படி முறைப்படி வணங்கி மூலவரை வணங்கணும், மூலவரை வணங்கிட்டு அதுக்கப்புறம் போய் தில்லையில போயிட்டு கூத்தனாரை வணங்கணும், கொடிமரத்தை சுத்தி வெளியில வந்து கூத்தனார் வணங்கும். இதெல்லாம் இப்ப சொல்லணும்னா இது மாதிரிதான் வழிபாடு செய்யணும். அகப்பூசைனா எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்க, அதாவது ரொம்ப ஈஸி. நம்ம எப்படி கண்ணை மூடிட்டு சுவாமி இருப்பாரு, சுவாமிக்கு டக்குன்னு ஒரு தீர்த்தத்தை விட்டுட்டு அது அப்படி கிடையாது. தீர்த்தம் எடுத்துட்டு வந்து வைக்கிறதுல இருந்து முறைப்படி செய்யணும். அதுதான் அகப்பூசைன்னு சொல்றது. இந்த மாதிரி செய்தாதான் இதுக்கு இந்த மாதிரி ஒரு நாளாவது நம்ம சிந்தித்தாதான் இந்த அகப்பூசை எப்படி வந்து நின்ற ஒரு பூசலார் செய்திருப்பாருன்றத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அதை உணர்ந்தாதான் அதுக்கப்புறம் சரி இத நீங்க உணர்ந்துட்டீங்க, இப்ப எப்படி செய்யணும்ன்றத உணர்ந்துட்டீங்க. இப்ப இதை நீங்க எப்படி செய்ய போறீங்கன்னாக்கா, இத ஒரு ஒரு நாளும் நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா, ஒரு குறிப்பிட்ட நேரம் நம்மளோட வீட்டுல நம்ம எந்த நேரம் நமக்கு ஓய்வா கிடைக்குதோ அந்த ஓய்வுன்றது எப்படின்னாக்கா, மற்றவர்களோட வந்து இப்ப பால்காரனோ மற்ற காய்கறிக்காரங்க இவங்களும் வந்து நம்ம சிந்தனையை கலைக்காத ஒரு ஓய்வு நேரத்துல ஒரு அரை மணி நேரமோ ஒரு 10 நிமிடங்களோ ஒதுக்கி என்ன பண்ணுவோம்னாக்கா, சுவாமி இதே மாதிரி மனதுல இருக்கக்கூடிய பெருமானாரை நினைத்து அவருக்கு பஞ்சாக்கிரம் சொல்லி பூசை பண்ணலாம். அதுவும் அகப்பூசை தான். அல்லது சுவாமியோட திருமேனி இருக்கிறதா நினைத்து அந்த திருமேனியை எடுத்து சொன்ன மாதிரி திருமேனிய நிர்மாலயம் நீக்கி அபிஷேகங்கள் செய்து அர்ச்சனைகள் செய்து பூவால அலங்காரம் செய்து வஸ்திரத்தால அலங்காரம் செய்து திருப்பி தேவாரங்கள் பாடி திருப்பி சுவாமியோட அருளை பெற்று அதுக்கப்புறம் சுவாமி ஆவாகனத்துல இருந்து நெருக்கி அதுக்கப்புறம் அவர் பெட்டியில வச்சு மூடி இதை சிவ பூஜை செய்யறவங்க. நம்ம இந்த இதுக்கு போய் நம்ம யார்கிட்டையும் போய் சிவ பூஜை எடுத்துக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. இத வந்து தினம் வந்து செய்யலாம். செய்தாக்கா நீங்க வந்து புறபூசையில செய்தாக்கா என்ன பலன் உண்டோ அத்தனையும் இந்த அகபூசையிலையும் உங்களுக்கு கிடைக்கும்ன்றதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. அப்ப இத வந்து இது இந்த சரி ஓகேமா, இது வந்து தினம் தினம் பூசை பண்றோம். இப்ப நம்ம வந்து ஒரு இளம் வயசுல இருக்கோம், ஒரு சின்ன ஒரு 40 வயசு 50 வயசு இருக்கும் பொழுதுலாம் என்ன பண்ணுவோம், நம்ம தினமுமே முடிஞ்சவரை கோயிலுக்கு போவோம். அப்புறம் என்ன பண்றோம், விசேஷ காலங்கள்ல போறோம். இல்லைன்னா வந்துட்டு என்ன பண்றோம், பெரிய பெரிய கோயில்களுக்கு தூரமா இருக்க கோயில்களுக்கு அடிக்கடி போவோம். போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வயசு கூட கூட என்ன பண்ணுவது, நம்மளால அடிக்கடி போக முடியாதப்ப பக்கத்துல இருக்க இந்த உள்ளூர்லயோ இல்லைன்னா நம்ம நகர்லயோ இருக்கக்கூடிய கோயில்களுக்கு அடிக்கடி போவோம். அப்படியும் போக முடியல, நமக்கு உடம்பு தளர்ந்து இருக்கக்கூடிய காலங்கள்ல இந்த அகப்பூசை நம்மளுக்கு பெரிய ஒரு என்ன சொல்றது வழிபாட்டு முறையா நம்மளுக்கு இருக்கும். அப்ப அந்த காலங்கள்ல இருக்கும். இதையே கூட நம்மளோட திருமந்திரத்துல நம்மளோட திருமூல தேவநாயனார் சொல்லுவாங்க, நாடும் நகரமும் நல்திரு கோயிலும் தேடி திரிந்து சிவபெருமான் என்று பாடுமேன். என்ன பண்றாரு, ஒரு ஒரு ஊருக்கா போங்க, தில்லைக்கு போங்க, காஞ்சிபுரம் போங்க, உங்க பட்டுக்கோட்டையை சுத்தி என்ன ஊர் இருக்கு எல்லா ஊருக்கும் போங்க, அது மாதிரி மதுரைக்கு போங்க, எல்லா ஊருக்கும் போயிட்டு என்ன பண்ற, நாடும் நகரமும் நற்திரு கோயிலும் எங்கெல்லாம் சுவாமி கோயில் கொண்டு மகிழ்ந்து அருள் பாலித்து கொண்டு இருக்கிறாரோ அந்த கோயிலுக்கெல்லாம் போங்க. தேடி திரிஞ்சு அழகா சொல்லுவார், தேடி சென்று திருந்தடியுமே நாடி வந்தவர் நம்மை மாட்கொள்வார், ஆடிப்பாடி அண்ணாமலை கை தோழ ஓடி போகும் நமது உள்ள வினைகளை. கார்த்திகை தீபமா திருவண்ணாமலைக்கு போங்க, பூம்பாவை விழாவா மயிலாப்பூருக்கு போங்க, அப்புறம் வெறிப்பத்த நாயனார் விழாவா கரூருக்கு போங்க, அப்ப நிறைய பெரியாக்கன விழாவா மதுரையம்பதிக்கு போங்க, தேரா தில்லைக்கு போங்க, பெரிய தேரா நம்மளோட
திருவாரூர் பூங்கா. இப்ப இந்த மாரி ஒரு ஒரு விழாக்களும் ஒரு ஒரு நகரமா தேடி தேடி போயிட்டு சிவபெருமான் சிவபெருமான் சென்று வழிபாடு செய்யணும். இது கண்டிப்பா செய்யணும். அப்ப அங்க போயிட்டு என்ன பண்ணணும்? பாடி பணிமென் பாடி பாடி பெருமானார பணியணும். பணிந்த பின் இப்படி ஒரு காலங்கள் போனதுக்கு அப்புறம், அப்ப என்னன்னா இத்தனை தலங்கள் போனதுக்கு அப்புறம் சுவாமி அப்புறம் என்ன பண்றாரு? மெது மெதுவா நம்மளோட பூசையின் காரணமா என்ன பண்றாரு? நம் நெஞ்சத்துக்கே வந்துடுறாரு. அப்ப கூடிய நெஞ்சத்து கோயிலா கொள்வான சுவாமி என்ன பண்றாரு? அதுக்கப்புறம் நெஞ்சத்துக்கே வந்துருவாரு கோயிலா. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? நம்ம ஒரு இடத்துல இருந்தே அதுதான் இந்த முனிவர்கள் அவங்க இவங்க எல்லாம் வந்து தியானம் அந்த தவம்னு சொல்றாங்கல்ல. தவம்ன்றது பெருசா ஒண்ணும் இல்ல. கிரியை, கிரியை, ஞானம் இது 3ம் சேர்த்ததுதான் தவம். அந்த தவத்துல இருந்து அப்ப நீங்க வந்து தவம் பண்றவங்கலாம் டெய்லி 5 மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு 6 மணிக்கு சாப்பிட்டுட்டு 7 மணிக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு தவம் விடாங்க. ஒரு தடவை தவத்துல தியானத்துல உட்கார்ந்துட்டாங்கன்னா பல பல வருஷம் குச்சாய் மரமாய் புனல் காலை காய்ச்ச முண்டியாய் அப்படின்னு சொல்ற மாதிரி அவங்கள சுத்தி பூத்து சினிமா எல்லாம் பார்த்திருக்கோம் இல்லைங்களா? புத்தே வளர்ந்துரும், மேல மரமே வளர்ந்துரும். உணவு என்னது? புனல் காலை காத்து இல்லைன்னா தண்ணியை தான் உணவா எடுத்துப்பாங்க. இல்லைன்னா அந்த உலர்ந்த சிலர் வந்து எப்பயாவது உலர்ந்த சருகுகளை, ஏன்னா இலைக்கெல்லாம் உயிர் இருக்குன்னு உலர்ந்த சருகுகளை கூட உணவா எடுத்துப்பாங்க. இப்படியெல்லாம் உணவா எடுத்துட்டு இருக்கக்கூடிய அது அந்த தவம் தான் என்ன சொல்றது? அதுவும் அகப்பூசையில சேர்த்திதான். இப்படி வந்து பல விதமான பூசைகள் இருக்குது. நாம என்ன எடுத்துக்கிறோம்னாக்கா மெது மெதுவா கொஞ்சம் கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிடங்கள் 10 நிமிடங்கள் சுவாமியை மனதுல இருத்தி அந்த முதல்ல தியானிக்க கத்துக்கிறோம். அதுக்கப்புறம் படிப்படியா சுவாமியை பூசனை கத்துக்கிறோம். அதுக்கப்புறமா நிறைய நேரத்துக்கு பூசணைகள் செய்ய கத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த அகப்பூசை பத்தின இந்த செய்திகளை நம்மளோட பூசலார் நாயனார் புராணம் நம்மளுக்கு இப்படித்தான் இந்த செய்திகளை நமக்கு உணர்த்துறாங்க. இந்த பூசலார் நாயனார் வந்து இன்னைக்கு திருநின்றவூர்ல அங்க கோயில் இருக்கு. இருதயாளீஸ்வரர்னு சுவாமியோட திருநாமம். அடியனேனும் போனதுல ஆனா போனவர்கள் சொல்லியிருக்காங்க மற்ற எந்த கோயில்லையும் இல்லாத ஒரு சிறப்பு, ஒரு பெருமை, ஒரு இது என்னன்னாக்கா இங்க மூலவரா வந்து நம்மளோட பூசலார் நாயனாரே மூலவரா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சுவாமி வந்து அவரோட இருதயத்துல என்ன அப்ப சுவாமி சொன்னார், நெஞ்சம் உமக்கு இடமாக வைத்துன்னு அவர் மனக்கோயிலே இருக்கிறதால அவரே வந்து அங்க மூலவரா இருக்காரு அவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி கேள்விப்பட்டேன். அடியேனும் போனதுல ஆனா இது சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன். சுவாமி இன்னும் திருவருள் கூட்டி வைக்கணும், எனக்கும் போய் வணங்கணும்ன்ற ஆசை இருக்குது. அது ஒரு செய்தியா எக்ஸ்ட்ராவா ஒரு செய்தியா இந்த செய்தியும் பதிவு பண்ணிட்டு இன்றைக்கு இந்த இடத்துல நாம வந்து இன்னைக்கு நிறுத்துறோம். இந்த ஒரு 10 நிமிடங்கள் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தா புராணத்துல எதுவுமே இருந்தா நம்ம மேற்கொண்டு சிந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 இல்ல 10 நிமிடங்கள் நீங்க அனுமதிச்சீங்கன்னாக்கா உங்களுக்கு எதுவும் சந்தேகங்கள் இல்ல கேட்கக்கூடியது எதுவும் இருந்தா கேட்கலாம். கண்டிப்பாக சிறப்பு. ரொம்ப அருமையான ஒரு சொற்பொழிவை கேட்டதில் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்கு அறக்கட்டளையின் சார்பில் நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ரொம்ப அருமையாக இருந்தது. அதாவது செயல்பாட்டிலே செய்வது தான், அதாவது வெளிப்புறத்திலே செய்வது தான் செயல் என்று இல்லாமல் மனதாலே நினைப்பது, உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வே மெனல் அப்படின்னு சொல்லுவார் வள்ளுவர். மனசால் நினைச்சாலுமே அது தவறு தான் அப்படின்ட்டு. அதே மாதிரி நல்ல விஷயங்களை மனதால் நினைத்தாலுமே அதற்குரிய பலனும் உண்டு என்று பெருமானே வந்து சொல்லியிருக்கிறாருங்கும்போது ரொம்ப அற்புதமாக இருந்தது. அந்த இதை வந்து நல்லா ரசித்து கேட்க முடிந்தது. ரொம்ப அற்புதமாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருந்தீர்கள். அன்பர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கேட்கலாம். இந்த கை உயர்த்து சிம்பலை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம். ஏன்னா எல்லோரும் மைக்கை ஆன் பண்ணிடாமல் கேட்க விருப்பப்படுகிறவர்கள் மட்டும் கை உயர்த்தி சிம்பிள் இது பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம். அம்மா கிட்ட பேசலாம். ஒரு நிமிஷம். நன்றி. சொல்லுங்க. சிவாய நமங்கம்மா. திருச்சிற்றம்பலம். ஆமா, அந்த எனக்கு ஒரு டவுட்டு. இப்போ வந்து தொன்மயிலை வாயிலால் அடியாருக்கும் அடியேன்னு சொல்லி வாயிலார் நாயனார் வந்து மயிலையில வந்தவர் அப்படி சொல்றாங்க. இந்த பூசலார் வந்து நின்ற ஊர் அப்படின்னு சொல்றாங்கம்மா. அவரும் அந்த மாதிரி அக பூஜையில பண்ணவரு, இவர் வந்து அகத்துல கோயில் கட்டினவரு அப்படிங்கிறார். 2 பேருக்கு அது என்னங்கம்மா? 2 பேரும் ஒரே ஆளா அல்லது? இல்ல 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 அவரு மயிலையில அவர் அவரு வாயிலாறு நாயனார். இவர் வந்து மனதுல கோயில் கட்டினவர். அவர் பூசை பண்ணினார். இவர் கோயிலே கட்டினார். ஆமா, பூசை வந்து கோயிலே கொட்டாரு. வாயிலார் வந்து அக பூஜை பண்ணிவராமா? பூசை பண்ற.
சரிங்கம்மா, சரி. இவர் வேற இவர் வேற. சிவாய நம, சிவாய நம. இந்த ஐயா சொன்னாங்க இல்லைங்களா, அந்த மனதால ஒரு செயல் செய்யறத நம்மளோட புராணத்துல கூட இதுக்கான சாட்சி உண்டு. நம்பி ஆரூரர் என்ன பண்றாருன்னா, கைலாயத்துல இருக்கும் பொழுது, சுந்தரரா இருக்கும் பொழுது, சுவாமி இங்க திருத்தொண்ட தொகை அருள அவர் அனுப்பணும்னு முடிவு பண்ண உடனே அந்த அந்த நந்தனவனத்துக்கு போறாங்க. நந்தனவனத்துல பூ பறிக்கும் பொழுது இந்த அம்பிகையோட சேடியர் 2 பெண்கள் இருக்காங்க, கமலினி அணிந்திதைன்னு. அவங்க 2 பேரையும் மனதால அதாவது ஒரு ஒரு நிமிஷம் காட்சியில பாக்குறாரு. அதுவும் சுவாமியோட திருவருள் கூட்டி வைத்ததால்தான். அப்ப என்ன சொல்ற, அந்த மனதை சுவாமி என்ன சொல்றாரு, நீ பெண்கள் மனதை செலுத்தின, அதனால பூலோகத்துக்கு போன்ற. அப்ப மனதால ஒரு காரியம் பண்ணா கண்டிப்பா அதுக்கு உண்டான பலன் உண்டு. அதை நிரூபிக்கிறதுக்கு அந்த இடமும் சாட்சி தான் நம்மளுக்கு மனதால. அப்ப அவர் ஒரு கணம் மனதால நினைத்ததால்தான் பெண்களோட இங்க அது காரியம், அது காரியம்ன்ற மாதிரி நம்மளுக்கு திருத்தொண்டு தொகை பாடதான் வந்தாங்க. இருந்தாலும் சுவாமி என்ன சொல்றாரு, நீ பெண்கள் மனதை செலுத்தினேன். அப்ப மனதை எதுல செலுத்துறோமோ அதுக்கான பலன் கண்டிப்பா உண்டு. அது நல்லதா இருந்தாலும் அல்லதா இருந்தாலும் அது கண்டிப்பாக உண்டுன்றதுக்கு ஒரு சிறந்த சாட்சியா அந்த இடம் நமக்கு இருக்கு. அதனாலதான் நம்ம எப்பயுமே சொல்றது, மனம், மொழி, மெய் 3ஆலையும் சிந்தனை செய்து ஒரே சிந்தனையில இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வணங்கும் போது கூட மனம், மொழி, மெய்யால வணங்குறோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அது 3ஐயும் ஒன்னா நீ இது பண்ணணும். இன்னும் நீங்க பாத்தீங்கன்னாக்கா, அந்த தில்லையில நம்மளோட நம்பி ஆரூரரோ இல்லைன்னா அப்ப பெருமானாரோ அந்த நடனத்தை பார்க்கும்போது சொல்லுவாங்க, அந்த 5 பேரறிவும் கண்களை கொண்ட அலப்பெரும், அவங்களோட 5 பேரறிவும் கண்கள் கொண்டு இருந்தது, கரணங்கள் 4 சிந்தையா இருந்தது, திருந்த சாத்வீகமாக அந்த குணம் ஒரு 3 சாத்வீக குணத்துல இருந்து ஒருநிலைப்படுத்தி அந்த மனம், மொழி, மெய் இது 3ஆலையும் ஒருநிலைப்படுத்தி சுவாமியை வணங்கின காட்சிகள் அதுல நிறைய இடத்துல பெரிய புராணத்துல சொல்லப்பட்டு இருக்குதுங்க. எல்லாத்துக்கும் கண்டிப்பா உண்டு. அதான் மனதால கூட நாம நம்ம பெருமானா நினைக்கிறவங்க கண்டிப்பா மனதால கூட யாரும் திட்டவும் கூடாது, மனதால கூட ஒருத்தரை பத்தி நினைக்கவும் கூடாது. ஏன்னா சுவாமியை நினைக்க நல்லது உண்டுன்னா அப்ப மற்றவர்களை தீயதை நினைச்சா அதுக்கான பலனும் உண்டு இல்லையா. நம்ம அதுக்கும் பயப்பட வேண்டி இருக்கு. சிவாய நம, நல்ல விளக்கம். சிவாய நம. நன்றி, நன்றி அம்மா. வேற யாரும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம் அல்லது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். சொல்லுங்கம்மா. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது வெளிய இறைவனை தேடுறதை விட உள்ள தேடணுங்கிறத ரொம்ப கரெக்டா சொல்லிட்டீங்க. என்னோட சைவ சித்தாந்த பேராசிரியர் சொல்லுவாங்க, ஒரு இளைஞன் ஆலயத்திற்கு செல்லவில்லை என்றால் கண்டிக்கத்தக்கவர், அதே நேரத்துல ஒரு வயதானவர்கள் கோயிலுக்கு சென்றால் கண்டிக்கத்தக்கவர்கள் அப்படிங்கறத ரொம்ப கரெக்டா ஒரு நல்ல தெளிவா சொல்லிட்டீங்க. ரொம்ப நன்றிங்கம்மா. சிவாயா. அந்த இளைஞர் போகும்ன்றது என்னன்னா அந்த பிராக்டிஸ்க்காக அவங்க போய் பழகினாதான், போகாத இடத்தை எப்படி நினைக்க முடியாது இல்ல. டக்குன்னு சொன்ன உடனே தில்லையதான் சொல்றேன், ஏன்னா தில்லை எனக்கு போன இடம். இதே இப்ப நான் எல்லாம் சொல்ல மலேசியால ஒரு முருகன் கோயில் இருக்கு, அதை நினைத்து பாருங்கன்னாக்கா என்னால நினைக்க முடியாது, நான் போகாத இடத்த நினைக்க முடியாது. அப்போ அதனாலதான் சொல்றாங்க, இள வயசுல போய் பழகணும். வழிபாடு புற வழிபாடு, அதுதான் புற வழிபாடுன்னு சொல்றது, சிறியை கிரியைன்னு சொல்றது. அதுக்கப்புறம் அந்த ஒரு முடியாத காலங்கள்ல போக முடியாத சூழ்நிலையில நினைத்திருக்கணும். அதுவும் அப்படி கூட இல்லாம ஓரளவுக்கு மேல ஒரு பக்குவப்பட்ட மனதுல இப்ப நீங்க பாருங்க, நம்ம எல்லாம் ஓரளவுக்கு என்ன பண்ணுவோம், முண்டி அடிச்சுட்டு முன்னெல்லாம் முதல்ல போய் சுவாமியை பார்க்கணும், திருநீர் வாங்கிக்கணும். அப்படிலாம் இப்பெல்லாம் அப்படி இல்ல. நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து சுவாமியை நினைச்சுக்கிட்டோ இல்ல திருமுறைகளை படிச்சுக்கிட்டோ இருப்போம். நம்மளை தேடிதான் திருநீரோ பிரசாதமே வருது வழியா. நம்ம என்னைக்காவது இப்போ சைவம்னு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நம்ம அதுக்கு போறது இல்ல. மாற்றங்கள் நம்மகிட்டே இருக்கு இல்லைங்களா. சரிதாங்க. அது மாதிரிதான். நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. நன்றி. அடுத்து சேகர் ஐயா, உங்களுடைய கருத்துக்களை அல்லது கேள்விகள் கேட்கலாம். நன்றி. சிவாயம்மா, வணக்கம்மா. ரொம்ப நன்றி, சிறப்பா இருந்துச்சு. பொதுவாகமா நம்ம மக்கள்கிட்ட நம்ம சந்திக்கிறப்ப இது மாதிரி தேவாரம் அதாவது பாடுங்க அப்படின்னு கேட்டோம்னா அவங்க சொல்லுவாங்க, மனசுல நினைச்சா போதும் அப்படிங்கிறாங்க. மனசுல நினைச்சாலே போதுமே அப்படிங்கிறாங்க. அதுக்கு நம்ம என்ன பதில் சொல்லலாம்? ஏதாவது நல்ல பதில் சொல்லலாம். இல்ல, அதாவது மனதில நினைத்தாலே போதும்ன்றது அது ஒரு சொல்றாங்க மற்றவர்கள். ஆனா மனதுல நினைக்கிற அளவுக்கு நமக்கு என்ன பக்குவம் வந்துருச்சா? நான் மனசுல இப்ப வாயில சொல்லிக்கிட்டே
நான் உங்ககிட்ட பேசிட்டே இருந்தேன். நான் என்னோட சிந்தனை வேற எங்கேயுமே போகவே இல்லை. நான் வந்து இங்கேதான் இருந்தேன். ஆனா 1 மணி நேரம் நான் வாய மூடிட்டே மனசால நினைக்க முடியுமானா என்னால முடியுமான்னு சொல்ல தெரியாது. நிச்சயமா சிந்தனை வேற எங்கேயாவது போகும். அதனாலதான் நம்ம வந்து முதல்ல வாயால பாடுறது. இதுல வந்து தேவாரங்களை வாய் விட்டு பாடுறதுதான் எல்லா இடத்துலயும் ஏற்கப்படுது. மந்திரம் நம்மளுக்கு சிவமந்திரம் சொல்றாங்க இல்லையா, நம்மளோட தீட்சையில சுவாமியை தியானிக்கிறதுக்கு மந்திரம் சொல்றாங்களே, அது வந்து வாய் விட்டும் சொல்லலாம், மனனமாவும் சொல்லலாம், 2 வகைன்னு சொல்லலாம். அந்த மந்திரங்களை வந்து கண்டிப்பா தீட்சை எடுக்கும் போது குருநாதர் நமக்கு காதுல ஓதின மந்திரத்தை கண்டிப்பா யாரும் இல்லாதப்ப கொஞ்சம் வாய் விட்டும் சொல்லலாம், இல்லைன்னா அமைதியாவும் சொல்லலாம், மனதாலே சொல்லலாம். அதுல ஒரு தப்பும் இல்லை. ஆனா தேவாரங்கள் வந்து வாய் விட்டு பாடுறது மிக நல்லது. ஒருவேளை மற்றவர்கள் தனக்கு விருப்பம் இல்லைன்றாங்கனாக்கா நம்ம அந்த நேரத்துல வேணா மனனமா பாடலாம். ஆனா மனனமா தேவாரங்களை பாடுறது அவ்வளவு தூரத்துக்கு நம்ம என்கரேஜ் பண்றது இல்ல. ஏன்னா பொதுவுல 4 பேர் காதலியாவது விழட்டுமே 2 வார்த்தை, நமசிவாயன்ற வார்த்தை. நன்றிங்கம்மா, சிறப்பு, அருமை. நன்றிமா. புறபூஜை அகபூஜை ரொம்ப அற்புதமா இருந்தமா. அது உண்மையிலே புறபூஜை செஞ்சவனே நம்மள அறியாமலே அகபூஜைக்கு உள்ள இருக்க இறைவன் கொண்டு வராருமா. அது உண்மையா நடக்கக்கூடியதுமா. அது வெளியில கோயில்ல போய் சாமி கும்பிட்டுட்டு வந்து அவருக்கு பூஜை செஞ்ச உடனே நம்மள அறியாமலே நைட் வருது நம்மளுக்கு. கடவுளை கும்பிடணும், நம்மள மனசால நினைக்கிறது ரொம்ப அருமையா இருந்தது அது. கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க இப்ப நீங்க பூஜை பண்ணிட்டு அப்புறம் பாருங்களேன், எது கிடைச்சாலும் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணணும்னு தோணும். எது கிடைச்சாலும் சுவாமிக்கு அந்த இந்த பூவை பார்த்த உடனே இந்த பூ சுவாமிக்கு இங்க வச்சா எவ்வளவு அழகா இருக்கும். வழியில ஒரு ஒரு உயர்ந்த செண்பக பூவை பாருங்க, இல்ல ஊமத்தம்பு, இது சுவாமிக்கு வச்சா எவ்வளவு அழகா இருக்கும் அப்படின்னு தோணும். கொன்றை மலர்களை பார்த்தா ஆஹா சுவாமிக்கு வச்சா அது அகப்பூசுதான். அது அந்த நினைக்கிறோம் இல்லைங்களா, அதுவும் பூசைதான். பூசைனா நம்ம எதுவும் பயந்துக்கிறோம் அப்படி கிடையாது, அதுவும் பூசைதான் கண்டிப்பா.